வணக்கம் தோழர்களே. அண்ணாமலை தடாலடியா போட்டு உடைச்சிருக்காரு. மனசு வெறுத்து போயிருக்காரு, நொந்து போயிருக்காரு, மனசு உடைஞ்சு போயிருக்கிறாரு. என்னையா பெரிய பதவி, தலைவர் பதவி, வெங்காயம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான் இன்றைக்கு பேசுபொருளாக மாறி இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் வர 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதற்கான கூட்டணி பிரச்சனை, அதற்கான வேலைகளை இப்போதே எல்லா அரசியல் கட்சிகளும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல திமுக கூட்டணி வலுவான கூட்டணியா ஒரு பக்கம் இருக்கு, மற்ற பல கூட்டணிகள் சேர்றதுக்கான வேலைப்பாடுகள் மும்முரமா நடந்துட்டு இருக்கு. அதுல பாஜகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து நிக்க முயற்சி பண்றாங்க. அதற்கான வேலைகள்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். டெல்லிக்கு போனாங்க, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் டெல்லி போய் அங்க இருக்கிற பாஜகவை சந்திச்சுட்டு வந்தாங்க. என்ன கொடுமைன்னா, பாஜகவுக்கு கூட்டணி வேணும்னா அதுதான் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசியிருக்கணும். பாஜகவுக்கு அதிமுகவின் தயவு வேணும்னா பாஜகவில் இருக்கின்ற மூத்த தலைவர்கள், டெல்லியில இருக்கிற கும்பல் இங்க வந்து உட்காந்து எடப்பாடியாருக்காக வெயிட் பண்ணி அவரை சந்திச்சு அவர்கிட்ட டேட் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கணும், கூட்டணி பேசியிருக்கணும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. தமிழ்நாட்டுல அடையாளம் இல்லாத பாஜக, தமிழ்நாட்டுல ஓட்டு வங்கி இல்லாத பாஜக, ஏற்கனவே அதிமுகவின் முதுகுல உட்கார்ந்து ஒட்டுணியாக இருந்து தனக்கு 4 சீட்டை ஜெயிச்சுக்கிட்ட பாஜக, இவ்வளவு சூழ்நிலையிலையும் அதிமுக கூச்சமே இல்லாம டெல்லிக்கு போய்கிட்டு கிடக்கு. நமக்கு அதுதான் கடுப்பான இடம். டெல்லியில ஓடி போய் நின்று அங்க கைய கட்டி 4 வண்டியில மாறி போய் காத்து கடந்து 3:30 வாங்கன்னு சொல்லி 8:30 வரைக்கும் உட்கார வச்சு எல்லா அசிங்கமும் படுத்தின பிறகும் பேசிட்டு இருக்கு இந்த அதிமுக கும்பல். இதுக்கு இடையில அவங்க வச்ச ஒரு டிமாண்ட், யாரு? அதிமுக. இந்த அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு உங்க கூட கூட்டணி சுமூகமா இருக்காது, அதனால அண்ணாமலைய மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதிமுக கூட்டணி எப்போதும் பாஜக கூட இருக்குன்னா அது தன் செல்வாக்கை இழக்கிறது, தன் ஓட்டு வங்கிகளை இழக்கிறது. தன்னுடைய கட்சியின் அடிநிலை தொண்டர்கள், அதாவது கிளை கழகத்தை வளர்த்து வைக்கிற தொண்டர்கள், அவங்களெல்லாம் இழந்துட்டு இருக்கின்ற அடிப்படை அறிவே இல்லாமல் தான் ஏதோ அண்ணாமலை தான் பிரச்சனை மாதிரி இங்க ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அண்ணாமலை மட்டும் பிரச்சனை இல்ல, பாஜகவே அதிமுகவுக்கு பிரச்சனை தான். பாஜக உள்ள வந்துதான் அதிமுகவினுடைய 10% ஓட்ட ஆட்டைய போட்டிருக்க அதிமுக. இந்த அடிப்படை கூட தெரியாம தான் எடப்பாடி போன்ற அரசியலற்றவர்கள் தலைவர்களாக இருந்துகிட்டு இங்க உருட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில அதிமுக ஜெயிச்சிருச்சான். எப்படி ஜெயிச்சிருச்சான்? நாங்க சொன்னோன்னே பாத்தீங்களா, இங்க வந்து அண்ணாமலைய தூக்கி அடிக்க போறாங்க, அந்த இடத்துல வேற ஒரு தலைவரை போட போறாங்க. அது அண்ணாமலைக்கு நட்டமோ நாவுமோ அது தெரியாது நமக்கு. ஆனா பாஜகவினால் அதிமுகக்கு நட்டம். மொத்தமாக அதிமுக அழிப்பாதையில் போயிட்டு இருக்கு. இன்னும் இந்த தேர்தலை பாஜகவோடு சந்தித்தால் அதிமுக என்கிற கட்சி அடுத்த தேர்தலுக்கே இருக்காது. இந்த அடிப்படை அறிவு இல்லாம தான் பாஜக கும்பலுக்கு ஜால்ரா போட்டுட்டு இருக்காங்க. இதுல இவங்க சொன்ன உடனே அண்ணாமலையை மாத்துறாங்க, அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அதுலயும் நைனா நாகேந்திரன் தான் அடுத்த தலைவரா வரணும். அதை நேற்று நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். அடுத்த தலைவரா அவர் தான் வருவாரு, இவர் இருக்க மாட்டாரு அப்படின்னு பேச்சு பொருள் நடந்துட்டு இருக்கு. இடையில டெல்லிக்கு போய் தான் தலைவரா வரணும்னு பலரும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையை சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்கிறாங்க, என்னங்க உங்க தலைவர் பதவிக்கு பல பேர் போட்டி போடுறாங்க, பலரும் அந்த தலைவர் பதவி வரணும்னு ட்ரை பண்றாங்களே அப்படின்றதுக்கு தான் அண்ணாமலை இந்த பதில சொல்லியிருக்காப்ல. என் பதவியை தாராளமா யார் வேணாலும் எடுத்துக்கிட்டுங்க, எனக்கு பிரச்சனை இல்ல, தாராளமா எடுத்துக்கிட்டோம். இந்த தலைவர் பதவின்றது வெறும் வெங்காயங்கன்றார். தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டுங்கண்ணா, தயவு செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதாவது நான் ஏற்கனவே இடத்துல சொல்லியிருப்பேன், மாநில தலைவர் பதவி வெங்காயம் மாதிரின்னு சொல்லியிருப்பேன். சொல்லியிருக்கேன். ஆனா என்ன வெங்காயம் சொல்லிட்டீங்கன்னா, ஆமாயா உரிச்சு பார்த்தா உள்ள ஒண்ணு இல்லையா, வெங்காயத்தை உரிச்சு பார்த்தா ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்காது. இதுதான் இங்க பெரிய பேசு பொருள். அது என்னங்க வெங்காயம்? இவர் தான் சொன்னாரு, நான் ஒண்ணு மேனேஜர் கிடையாது, நான் வந்து தலைவர், நான் வந்து தோசை இட்லி சுடுறதுக்கு வரல, நான் ரூல் பண்றதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு. இந்த பேச்செல்லாம் எதன் அடிப்படையில பேசினார் அண்ணாமலை? அவர் கிடைச்சிருக்கிற பதவியின் அடிப்படையில பேசினார். அந்த பதவி என்ன? தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் என்கிற பதவி. இந்த பதவியின் அடிப்படையில் தான் தன்னை பெரிய ஒரு குறுநில மன்னனாக கற்பனை செய்து கொண்டிருந்தார் அண்ணாமலை. ஆனா என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பதவியை புடுங்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. என்னைக்குமே பாஜகவை பொறுத்தவரையில ஒரு தொண்டை உசுர கொடுத்தான்றதெல்லாம் அவங்களுக்கு செகண்டரி தான். கட்சிக்காக என்ன பண்ணாலும் அது செகண்டரி தான்.
எது அவங்களுடைய முக்கியம்? ஆர்எஸ்எஸ் பாஜக சங்கப்பரிவார் கும்பலினுடைய நோக்கம் எது, இலக்கு எது என்றால் ஆரிய பார்ப்பன கும்பலின் அதிகாரம். இந்த ஆரிய பார்ப்பன கும்பலினுடைய அதிகாரத்திற்காக அண்ணாமலை போன்ற பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அடியாட்கள் எல்லாம் தூக்கி எறிய தயங்கவே மாட்டாங்க. அந்த தூக்கி எறிய தயங்காம இன்னைக்கு தூக்கி எறியதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் அவர் என்ன சொல்றாரு, தாராளமா எடுத்துக்கங்க, அந்த தலைவர் பதவி என்பது வெறும் வெங்காயம், உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காதுன்னு இருக்காரு. இந்த தலைவர் பதவியை வச்சுதான் ஆடினாரு. இந்த தலைவர் பதவியை வச்சுதான் தினந்தோறும் பிரஸ் மீட் நடந்தது. இந்த தலைவர் பதவியை வச்சுதான் தன் கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி ஓரங்கட்டினாரு. இந்த தலைவர் பதவியை வச்சுக்கிட்டு தான் தனக்கு ஜால்ரா போடுறவங்க தன்னை சுத்தி வச்சுக்கிட்டாரு. இந்த தலைவர் பதவியை வச்சுக்கிட்டு தான் தனக்கான ஆட்களை எல்லாம் மாவட்டம் தோறும் நியமிச்சாரு. இந்த தலைவர் பதவியை வச்சுக்கிட்டு தான் தொழிலதிபர்களை எல்லாம் மிரட்டி, வார் ரூம் மூலமாக பணக்காரங்கள் எல்லாம் மிரட்டி அவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கி கல்லா கட்டிக்கிட்டாரு. ஆனா என்ன, அந்த பதவி இப்ப வெளியே போகுது, பதவியை விட்டு தூக்க போறாங்க, நாமெல்லாம் காலி பண்ணி தெருவில் தூக்கி எறிய போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த பதவியெல்லாம் எனக்கு வெறும் வெங்காயம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காரு. அது எதை காட்டுது, மனசு வெறுத்து போயிட்டாருன்னு காட்டுது. உங்ககிட்ட வேலை பார்த்து நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டாங்களாயா அப்படின்னு நொந்து போனதை காட்டுது, விரக்திய காட்டுது. என்ன வேலை பார்த்தாலும் இவனைத்தானே இருக்கிறான், பாஜகவை நம்பி அசிங்கப்பட்டோமே அப்படின்ற விரக்தியை தான் அது காட்டுது. அதுல அவர் அடுத்து சொல்றாரு, நான் எப்போதும் பதவிக்காக வந்தவன் இல்லைங்க, பதவிக்காக நான் ஆசைப்பட்டு வந்தவன் கிடையாது, பதவியை விட்டுட்டு வந்தவன். இதெல்லாம் சொல்றதுக்கு கூச்சமா இல்லை இந்த அண்ணாமலைக்கு? ஒரு ஐபிஎஸ் பதவி என்பது படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு பரீட்சை எழுதி மேல போய் அங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்னென்னமோ பண்ணி போராடி தான் அடுத்த கட்டத்துக்கு வர்றோம். மேபி அண்ணாமலை போன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் உதவியோடு, சங்கல்பினுடைய உதவியோடு டக்குன்னு மேல வந்திருக்கலாம், மார்க்கே வாங்காம கூட மேல வந்திருக்கலாம். ஆனா ஒரு இடத்துக்கு வந்துட்டே இல்ல, அந்த இடத்த தக்க வச்சுக்க முடியல. அப்ப அண்ணாமலையினுடைய திறனற்ற நிர்வாகம், திறனற்ற தன்மை தான் படிச்சு உயர் பதவியில இருந்த அந்த பதவியை விட்டுட்டு இந்த சங்கி கும்பலை நம்பி, காவி கும்பலை நம்பி தன்னுடைய பதவியை தூக்கி போட்டுட்டு இங்க வந்து அசிங்கப்பட்டுட்டு நிக்கிறாரு. அதனால என்ன சொல்றாரா, நான்லாம் பதவிக்காக வரலங்க, ஆனா பதவியை விட்டுட்டு வந்தவங்க, அப்புறம் ஏன் இன்னைக்கு புலம்புறீங்க? இந்த புலம்பலுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வெங்காயம், இந்த தலைவர் பதவியெல்லாம் வெங்காயம் அப்படின்னு எப்பயும் சொன்னது இல்லையே, இன்னைக்கே சொல்றீங்க. காரணம் என்ன? ஏன்னா இன்னைக்கு உங்களை பதவியை பறிச்சு உங்களை ஒன்றும் இல்லாத ஆளாக்கி நடுத்தருவில் நிக்க வச்சுட்டாங்க என்ற கடுப்புல பேசிட்டு தர்றீங்க. அதுலயும் சொல்றாரு, இதை விட 10 மடங்கு அதிகாரத்துல இருந்த பதவியெல்லாம் நான் இருந்திருக்கேன். அப்ப இது விட 10 மடங்கு அதிகாரத்துல இருந்த ஒரு பதவியை விட்டுட்டு வேணும்னா ஒரு சாதாரண ஒரு மாநில தலைவர் பதவிக்கு நீங்க வர்றீங்கன்னா நிச்சயமா தியாகம் செய்து நீங்க வந்திருக்க மாட்டீங்க, அல்லது இந்த மக்களுக்காக உழைக்க போறேன் அப்படின்னு வந்திருக்க மாட்டீங்க, இந்த மக்களுக்கான ஒரு மாற்றத்தை செய்ய போறேன்னு வந்திருக்க மாட்டீங்க. நீங்க சொன்ன மாதிரி நான் மோடிக்காக வந்தேன்றாங்க. மோடி வந்து ஒன்னும் செய்யல, இந்த இந்திய சமூகத்துக்கு மோடி எதுவுமே செய்யல, குறிப்பா இந்துக்களுக்கு கூட மோடி எதுவுமே செய்யல. பணக்கார கார்ப்பரேட்டுகளை வாழ வைத்ததை தவிர மோடியினுடைய 11 ஆண்டு கால அரசியல் நிர்வாகத்துல எந்த மாற்றமும் இல்லை. இந்த லட்சணத்துல இவர் சொல்றார் 10 மடங்கு நான் அதிகாரத்துல இருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்தேன்றது. ஆக அதை விட பெரிய கணக்கு போட்டு உள்ள வந்திருக்கீங்க. கோடி கணக்கில் அதே மாதிரி கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டீங்க. ட்ரஸ்ட்டை ஒன்றை உருவாக்கி அதுல 100கணக்கான கோடி பணத்தை கொள்ளையடிச்சு நீங்க வச்சிருக்கீங்க. வந்த வேலை முடிஞ்சிச்சு, இனி பதவி இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன, என்கிட்ட பணம் இருக்கு, நான் நினைச்சா ஒரு கட்சியை கூட உருவாக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு நீங்க போயிட்டீங்க. அதனால இந்த மாநில தலைவர் என்கிற பதவி உங்களுக்கு ஒரு வெங்காயமா தெரியுது. அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த பழைய கதை, நேத்து கூட நான் தோட்டத்துக்கு போனேன், விவசாயம் பார்த்தேன், ஆடு மாடுகளை பார்த்தேன், எனக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை இருக்கு, அதை நான் சந்தோஷமா இருக்கேன். இதைத்தானே நீங்க வந்தோடனே சொன்னீங்க, இயற்கை வேளாண்மை, இயற்கை விவசாயம், என்னன்னா ஆத்துனீங்க. அன்னைக்கே உங்க குட்டுநட்டெல்லாம் கண்டுபிடிச்ச ஆளுங்க நாங்க. ஆத்தாடி இவங்க வேற லெவலுக்கு வேலை பார்ப்பானுங்க போல இருக்கு, இந்த கும்பல்லாம் வளர விடக்கூடாது, இது திட்டமிட்டு இறக்கப்பட்ட ஒரு டம்மி பீஸ்னு அன்னைக்கே நாங்க பேசினோம். ஆனாலும் சமூகம் நம்பல, இன்னைக்கு நம்பி இருக்கோம். அதுல அவர் பேசின ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, என் தனி உலகத்துல நான் அரசியல் செஞ்சுட்டு இருக்கேன், வேற வழி இல்லை மிஸ்டர் அண்ணாமலை, உங்க தனி உலகத்துல உங்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, அப்புறம் தனியா உட்காந்து நீங்களா அரசியல்ல புலம்பி திரிய வேண்டியதா. உங்க தனி உலகத்துல அரசியல் செய்யறதுக்கு எதுக்கு இம்புட்டு படோடோ, எதுக்கு இம்புட்டு வேலை? அப்போ பதவியை விட்டு தூக்கி எரிஞ்ச பிறகு
அண்ணாமலை நொந்து போயிருக்கிறார் என்பதான் இது காட்டுது. கடைசியில ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அரசியல்லாம் எனக்கு ஒத்து வராது, ஏதோ இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டேன்னு சொன்னதுனாலையும் இவரே வாண்டடா போய் நான் இனிமேல் பாஜகவில் தலைவராக இருக்க மாட்டேன், அதிமுக கூட்டணியில் நான் இருந்தேன்னா இனிமேல் நான் அதிமுக கூட்டணியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா இனிமேல் நான் தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்னு இவரா முடிவெடுத்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாரு. ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்னா, நீங்கள்லாம் இருக்க வேண்டாம், உன் ஜோலியை பார்த்துட்டு போ, வேணா இதுவரை இருந்ததுக்கு ஒரு இணை அமைச்சராகவோ ஒரு மாநிலத்தின் ஆளுநராகவோ போட்டு இவரை பாதுகாத்துக்கலாம்னு நினைக்கலாம். மேபி அதுவும் நடந்துட்டு இருக்கிறதா கேள்வி. ஒரு இணை அமைச்சரா போட்டு விட்டுறலாம், அப்படி இல்லைன்னா ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநரா போட்டு விட்டுறலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதா கேள்வி. இப்படி ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதை வச்சு ஏதாவது உருட்டிட்டு திரிவாரு இவரு. ஆனா என்ன ஆகி போச்சு கடைசியில அப்படின்னா, இவரா ராஜினாமா செய்வதை போலவும் கொள்கை மாறாதவர் போலவும் அதிமுக கூட சேர்ந்தா நான் ராஜினாமா பண்ணுவேன்னு அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு செய்யற அப்படின்னு சீனை போடுறாரு. அந்த சீனே அவருக்கு இல்ல, ராஜினாமா பண்ணிட்டு கிளம்பு அப்படின்னு டெல்லி உத்தரவு போட்டுருச்சு, அதனால ராஜினாமா பண்றாரு. ஒண்ணு. இதுக்கு இடையில போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கு பாஜக கும்பல். என்ன போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க, எங்களுக்கு அண்ணாமலை வேண்டும், அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி இருக்கிறாங்க. அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வார் ரூம் அடிச்சு போஸ்டரா தான் இருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாரும் இவரை பதவியை காலி பண்ணி விட்டுறணும்னு கடுமையா கூட்டா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. அதில் அக்கா வானதி சீனிவாசன், தமிழிசை அக்கா, இங்கே நயினார் நாகேந்திரன், பொன்னாரு, ஹெச் ராஜா எல்லாருமே காண்டில் தான் இருக்காங்க. யாரும் இவர் இருக்கணும் தலைவரா அப்படின்லாம் கேட்கவே இல்லை. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் இவங்கெல்லாம் இவரை தனிப்பட்ட முறையில் விமர்சித்தே இந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது யாரும் அண்ணாமலை தலைவனாக இருக்கணும்னு தவமெல்லாம் கிடக்கல. அப்போ இந்த போஸ்டர் யாரையா ஒட்டினது அப்படின்னா, அண்ணாமலையுடைய வார் ரூம் ஒட்டி விட்டுருக்கு. அந்த வார் ரூம் தான் என்ன சொல்லி வச்சிருக்கு, அண்ணாமலை தான் வேணும், எங்களுக்கு அதிமுக கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஒட்டி இருக்கு. இந்த காமெடியெல்லாம் பண்ணிட்டு தெரியாம ஓரமா போங்க, அண்ணாமலையை முடிச்சு விட்டது தான். நீங்க எதுக்கு இடையில நின்று கதறிட்டு கிடக்குறீங்க? ஆக அண்ணாமலையை முடிச்சு விடுறது உறுதியாகி போச்சு. ரெண்டாவது, இந்த கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே, நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே தலைவர் பொறுப்பு அறிவிக்கப்பட போறாங்க. அண்ணாமலை ரொம்ப நொந்து போயிருக்கிறாரு. இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். அண்ணாமலை வேணா உனக்கு வேணா பதவி கண்ணை மறைச்சிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் பாஜகவை நாங்கள் வெளியே நின்று அறிவுபூர்வமாக ஆய்வுபூர்வமாக அணுகிறவர்கள். பாஜக ஒருபோதும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பெரும் பதவியெல்லாம் கொடுக்காது, அடியாளா தான் பயன்படுத்தும். அந்த அடியாளா பயன்படுத்திட்டு அது பாட்டு தூக்கி எறியும். 60% அமைச்சர்கள் பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை பொறுப்பில் சிற்பவன் பார்ப்பனர்கள் மட்டுமே இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆடின ஆட்டத்துக்கு அனுபவிங்க.